சரி மச்சான் சேர்ந்து சாப்பிடுவோம்டா, இருக்கட்டும்டா, சேர்ந்து சாப்பிடுவோம்டா. ஏடா சேர்த்துக்க மாட்டீங்களா நீ சாப்பிட? மென்டல். நேற்று பிக் பாஸில் முத்துவுக்கும் அரணுக்கும் முட்டிக்கிச்சு. என்னன்னா நீ வேர்டை வந்து ட்விஸ்ட் பண்ணுற, நீ எல்லாரையும் மூளை செலவு பண்ணுறேன்னு தான் இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. உன்கிட்ட இருக்கிறது வாய் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, நீ அதை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குற அப்படின்லாம் சொல்கிறாரு அருண். அதுக்கு வந்து முத்து வந்து இது மாதிரி தானே சீசன் 7 ஜெயிச்சாங்க அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறாரு. அது வந்து என்னை பர்சனலாக பார்த்தியா, நீ எப்படி பேசுகிற பார்த்தியா, பர்சனலாக அட்டாக் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு செஞ்சுட்டு போவார். இப்போ அன்றைக்கி நைட்டு வந்து முத்து வந்து என்ன சொல்லிட்டு போனால் எல்லா கிச்சன் டீமோட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அருண் வந்து நான் அவங்க கூட சாப்பிட மாட்டேன், என்ன ஒரு எண்ணம், பர்சனலாலாம் இது பண்ணுறது, நாளைக்கு ஷோவில் என்னை கேட்டால் கூட ஏன் பான்னு செஞ்சீங்கன்னு கேட்டால் கூட என்னால் என்னோடய பர்சனல் ரீசனை சொல்ல முடியாது, அதை தெரிஞ்சு தான் அவன் அப்படி பேசியிருக்கான் அப்படிங்கிறாங்க, என்னையே மார்க் பண்ண வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க அருண். ஆனால் ரஞ்சித் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சேர்ந்து சாப்பிட்டோம்னா சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னா, இல்லை நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு அருண். சரி, இன்னைக்கு காலையில் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சர்ப்ரைஸாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தீபக், ஆனந்தி, சத்யா, ரஞ்சித் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருணை வந்து கண்ணை கட்டிட்டு கூட்டிகிட்டு வரணும். அப்போ வந்து அம்பர்லாவை எடுத்துகிட்டு ஜெஃப்ரி பாட்டு பாடுவான். அப்புறம் நம்மளாம் அம்பர்லாவை ஓப்பன் பண்ணணும். அன்ஷிதா வந்து கேசரி பண்ண போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முத்துவையும் அருணையும் பேச வைக்கணும். அவங்களுக்குள்ள உள்ள கேப் வெளிப்படையாக தெரியுது, அதை வந்து நம்ம பேச வைக்கணும். முத்துக்கிட்ட பேசினா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம் அப்படி இப்படின்னு, ஆனால் ஏதாவது சொல்லி பேச வைக்கணும்னு சத்யாவும் தீபக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க.